எல்லாருமே ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்த டிசிஎஸ் ஹையரிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டிசிஎஸ் இக்னைட் அண்ட் ஸ்மார்ட் ஹையரிங்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 10 அக்டோபருக்குள்ளே அப்ளை பண்ணணும். இது முழுக்க பிஎஸ்சி கிராஜுவேட்ஸ்க்காக மட்டுமே தான். ஸோ இன்ஜினியரிங் பிஇ பிடெக் முடிச்சவங்களே யாருமே இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஸோ ஒன்லி பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ, ஐடி, சிடி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், சைபர் செக்யூரிட்டி நீங்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் இந்த மாதிரி டைரக்ட் ஹையரிங் நோட்டிஃபிகேஷன் வரவே இல்லை. எல்லாமே பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் என்கியூடி தான். ஸோ என்கியூடி டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளிகேஷனுக்கு நம்ம ஃபீஸ் பே பண்ணி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும் அந்த டெஸ்ட்டுக்கு. ஸோ அதுக்கப்புறம் டெஸ்ட்டில் நம்ம எடுக்கக்கூடிய ஸ்கோரை வச்சு டிசிஎஸ் ஹையரிங் ப்ளஸ் அந்த ஸ்கோரை அக்செப்ட் பண்ணக்கூடிய எல்லா கம்பெனிஸோட ஹையரிங்க்கு அப்ளை பண்ணலாம். அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ டைரக்ட் ஹையரிங் வந்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம், மோர் தென் a இயர். இப்போ 2024 கிராஜுவேட்ஸுக்காக இந்த டைரக்ட் ஹையரிங்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது, டைரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். அதில் டிசிஎஸ் இக்னைட் அண்ட் ஸ்மார்ட் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, டிசிஎஸ் ஸ்மார்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு டைரெக்டாக ப்ராஜெக்ட்டில் டெவலப் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ட்ரைனிங் மேண்டேட்ரி 3 months or 5 months ட்ரைனிங் இருக்கும். அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட்டில் டிப்ளாய் பண்ணிடுவாங்க. பட் அது கூடவே இந்த இக்னைட்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, நமக்கு போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஸோ டிசிஎஸ் எந்தெந்த ப்ரீமியர் இன்ஸ்டியூட்ஸோட டைப் பண்ணி வச்சுருக்காங்களோ, பிட்ஸ் பிளானி, ஸோ அந்த மாதிரியான இன்ஸ்டியூட்ஸ்லாம் நமக்கு போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும், ஃபுல்லி ஸ்பான்சர்ட் பை டிசிஎஸ். ஸோ அதுதான் இக்னைட்டுக்கும் ஸ்மார்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ப்ளஸ் சேலரி பேக்கேஜும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃபர் ஆகும். நமக்கு அஃபிஷியல் ஹையரிங்கில் சேலரி டிஸ்க்ளோஸ் பண்ணலை. ஸோ அது டிபெண்ட்ஸ் அப்பான் நம்ம அப்ளிகேஷன்லாம் ஷார்ட் லிஸ்ட் ஆகி எல்லா ரவுண்ட்ஸ் ஆஃப் இன்டர்வியூ கிளியர் பண்ணி ஆஃபர் லெட்டர் ரிலீஸ் ஆகிறப்ப தான் நமக்கு தெரியும். ஸோ இதுதான் இந்த ஹையரிங்கான நோட்டிஃபிகேஷன். ஸோ அதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், யாரெல்லாம் எலிஜிபிள், அதை பற்றின டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இதுக்கு முன்னாடி எல்லா ஹையரிங்க்கும் அப்ளை பண்ணி என்னோடய ரெஷ்யூம் எந்த ஹையரிங்லையும் ஷார்ட் லிஸ்ட்டே ஆக மாட்டேங்குது ப்ரோ, எப்படி தான் ரெஷ்யூம் ப்ரிப்பேர் பண்ணுறது, எந்த மாதிரி ரெஷ்யூம் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம அப்ளை பண்ணால் ரெஷ்யூம் ஷார்ட் லிஸ்ட் ஆகும் அப்படின்னா, ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி ரெஷ்யூமாக இருந்தால் மட்டும்தான் இப்போ வரக்கூடிய எந்த கம்பெனியோட ஹையரிங் வெப்சைட்டில் நீங்கள் போய் அப்ளை பண்ணாலும் உங்கள் ரெஷ்யூம் ஷார்ட் லிஸ்ட் ஆகும். அதுக்கு நம்ம ரெஷ்யூம் ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி ரெஷ்யூமாக இருக்கணும். அதை எப்படி பண்ணணும், எந்த வெப்சைட்டில் போய் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வீடியோவோட மிடில் சொல்லியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்கணும். ப்ளஸ் இந்த வீடியோவுக்கு மினிமம் ஒரு 100 லைக்ஸ் வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி இதுக்கப்புறம் போடக்கூடிய எல்லா வீடியோஸ்லையும் நான் இந்த மாதிரி வெறும் ஜாப் அப்டேட்ஸ் மட்டும் சொல்லாமல் இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், ரெஷ்யூம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, ஆப்டிடியூட் ரவுண்டுக்கு என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணணும், எந்த வெப்சைட்டில் ப்ரிப்பேர் பண்ணலாம், ஸோ அந்த மாதிரி சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். உங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எந்த விதமான ஜாப் அப்டேட்ஸும் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஸோ இன்றைக்கி இந்த ஹையரிங் பற்றின ஒரு கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். We are in the official career page of TCS. So TCS BSc Ignite and Smart Hiring-கான ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜில் தான் நம்ம இருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே மெயினாக இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா 10th அக்டோபர். நமக்கு டெஸ்ட் எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா 15th அக்டோபர்லேருந்து. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஹையரிங் பற்றின கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் கீழே கொடுத்துருக்காங்க. டிசிஎஸ் பிஎஸ்சி இக்னைட் அண்ட் ஸ்மார்ட் ஹையரிங் என்னென்ன ஸ்ட்ரீம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, பிசிஏ அப்ளை பண்ணிக்கலாம், பிஎஸ்சி ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேக்ஸ், டேட்டா சயின்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, எலக்ட்ரானிக்ஸ், சைபர் செக்யூரிட்டி அண்ட் பயோகெமிஸ்ட்ரி, பேச்சுலர் ஆஃப் வொகேஷனலில் சிஎஸ்ஆர் ஐடி இருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். பட் எல்லாருமே 2024 பேட்சாக மட்டும்தான் இருக்கணும். அதுக்கு முன்னாடி பேட்செல்லாம் இந்த ஹையரிங்க்கு எலிஜிபிள் இல்லை. ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் நம்ம என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்ம இன்ஜினியரிங் படிக்காட்டியும் நம்ம பிஎஸ்சி டிகிரி தான் முடிச்சிருந்தோம் அப்படின்னாலும் ஸோ இந்த டிசிஎஸ் இக்னைட் ஹையரிங்கில் செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு இன்ஜினியரிங்க்கு ஈக்குவலான ஒரு போஸ்ட் அண்ட் கரியர் ஜாப் ரோல் கொடுப்பாங்க. ப்ளஸ் அதுக்கு உண்டான ட்ரைனிங்ஸும் ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. 2 பேர்த்துக்குமே சிங்கிள் டெஸ்ட் தான் இருக்கும். அதில் நல்லா எக்ஸப்ஷனலாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறவங்களுக்கு இக்னைட்டும், அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கவங்க எல்லாத்துக்கும் ஸ்மார்ட் ஹையரிங்லேயும் செலக்ட் ஆவாங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. கீ ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இக்னைட்டுக்கு ஸோ பெஸ்ட்டு லேர்னிங் ப்ரோக்ராம் அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், க்ளவுடு, பிளாக் செயின், ஏஐ, மிஷின் லேர்னிங், ஜென்ரேட்டிவ் ஏஐ, ரோபோட்டிக்ஸ், அதில் எல்லாமே ட்ரைனிங் கொடுப்போம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு என்ன ஒரு கரியர் க்ரோத் இருக்கும், என்ன ஜாப் ப்ரொஃபைல் இருக்குமோ அது நமக்கு இருக்கும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி பண்ணுறதுக்கும் நமக்கு லீடிங் இந்தியன் யூனிவர்சிட்டி கூட டிசிஎஸ் டைப் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்தியன் யூனிவர்சிட்டிஸ் கூட நம்ம போஸ்ட் கிராஜுவேஷனும் ஃப்ரீயாக பண்ணிக்கலாம்.
அது பார்த்தீங்கன்னா நம்ம டிசிஎஸில் நம்ம இதை லேர்ன் பண்ணுற இது வந்து 50% கிரெடிட்டாக எடுத்துக்குவாங்க. ரிமைனிங் 50% மட்டும்தான் நம்ம அந்த டிகிரிக்கு உண்டான எக்ஸாம்ஸ் நம்ம செமஸ்டர்ஸ் அதெல்லாம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். காம்பன்சேஷன் பேக்கேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 2.5 டைம்ஸுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போது நீங்கள் கம்பெனியில் இப்போ ஹையரிங்கில் ஷார்ட் லிஸ்ட் ஆகி ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 1 or 2 இயர்ஸ்க்குள்ளேயே உங்களுடைய பேக்கேஜ் இப்போ 5 lakh 5 LPL செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா இன்ட்டு 2.5 டைம்ஸ் டபுள் அப்படின்னா 10 அது கூட ஒரு 10-15 LPA வரைக்கும் உங்கள் பேக்கேஜ் இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்குது வித்தின் 1 or 2 இயர்ஸ். ஓகேங்களா? அது உங்களுடைய ப்ரோக்ராம்ஸ், உங்களுடைய ஸ்கில், கெரியர் க்ரோத், உங்களுடைய கேப்பபிலிட்டிஸை பொறுத்து தான் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. டிசிஎஸ் ஸ்மார்ட் ஹையரிங் அப்படிங்கிறது டைரக்ட் லெவல் கேண்டிடேட்ஸ். ஸோ எந்த மாதிரியான ஒர்க் இருக்கும் அப்படின்னா கஸ்டமர்ஸ்க்கு சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி ஒரு டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர் ரோல் தான். ஸோ இன்ஜினியரிங், குவாலிட்டி அஷூரன்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் இந்த டொமைன்லலாம் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் நம்மளை டிப்ளாய் பண்ணுவாங்க. ஸோ ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் நாலேஜ் இருக்கணும், குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் உங்களுக்கு இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி நீங்கள் உங்களோட ரெஷ்யூமை நீங்கள் ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி ரெஷ்யூமை ரெடி பண்ணி எல்லா ஹையரிங்க்கும் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இது ஃப்ரீயாகவே ரெடி பண்ணிக்கலாம், எந்த ஒரு அமௌண்ட்டும் பே பண்ண வேண்டியதில்லை. வெப்சைட் நேம் பார்த்தீங்கன்னா overleaf.com. ஸோ இது உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு ஒரு டெம்ப்ளேட் காமிச்சிருக்கேன். ஸோ இதுதான் அந்த ரெஷ்யூமோட டெம்ப்ளேட். எந்த ஒரு கலர்ஃபுல்லோ எந்த ஒரு டெக்கரேஷன்ஸ் டிசைன்ஸ்லாம் எதுவுமே இருக்காது. பட் தேவைப்படுற எல்லா டீட்டெயில்ஸுமே கவர் பண்ணியிருப்பாங்க. நம்மளோட எஜுகேஷன், நம்மளோட ஸ்கில்ஸ், டெக்னாலஜி, ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ், காலேஜ், ப்ராஜெக்ட், உங்களோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட், லிங்க்டின் அக்கௌண்ட், ஸோ எல்லாமே இதில் கவர் பண்ணியிருப்பாங்க. பட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ரொம்ப ஒரு கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக இருக்காது. பட் நீங்கள் கேட்கலாம், ஏன் நம்ம கேன்வாலெல்லாம் போய் எடிட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக நீட்டாக டிசைனாக பண்ணலாம்ல, ஏன் நம்ம இதில் பண்ணணும் அப்படின்னா அதில் என்ன இப்போ ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னா கேன்வாவில் நம்ம அதில் ரொம்ப கலர்ஃபுல்லாக டிசைனிங்காக இருக்குது. பட் அந்த அப்ளிகேஷன் ஏடிஎஸ் சாஃப்ட்வேரில் அந்த ரெஷ்யூம் ஃபில்டர் ஆகிறப்போ பார்த்தீங்கன்னா நிறைய டெக்ஸ்ட் வந்து அதனால் ரெகக்னைஸ் பண்ண முடியாமல் போய் நம்மளோட ஸ்கில்ஸ் அதுக்கு மேட்சிங்காக இருந்தாலும் நம்ம அப்ளிகேஷன் ஷார்ட் லிஸ்ட் ஆகாமல் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஆயிருக்கு. ஸோ அதனால் நீங்கள் இனிமேல் எந்த ஒரு ரெஷ்யூம் ப்ரிப்பேர் பண்ணுறனாலும் கலர்ஃபுல்லாக டிசைனிங்காக பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு நார்மல் இந்த டெம்ப்ளேட், இந்த ஓவர்லீஃப் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய இந்த டெம்ப்ளேட்டில் நீங்கள் உங்கள் ரெஷ்யூமை க்ரியேட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணாலுமே உங்கள் ரெஷ்யூம் ஷார்ட் லிஸ்ட் ஆகும். அது கண்டிப்பாக உங்கள் ரெஷ்யூம் ஃபர்தர் ப்ராசஸ்க்கு மூவ் ஆகும். ஸோ இந்த இதில் இனிமேல் நீங்கள் இப்போ க்ரியேட் பண்ணுற எல்லா ரெஷ்யூமும் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு இந்த டெம்ப்ளேட்டில் ரெடி பண்ணுங்கள். இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீயாக தான் பண்ணணும். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படி நம்ம இந்த ஹையரிங்க்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா டிசிஎஸோட நெக்ஸ்ட் ஸ்டெப் போர்ட்டலில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஹியர் அப்படிங்கிற அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டுக்கு போயிடும். அதில் போய்ட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறமா அதில் 2 ஆப்ஷன் இருக்கும், ஐடி, பிபிஎஸ். நீங்கள் அதில் ஐடி கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஹையரிங்கில் அப்ளை ஃபார் டிரைவ் அப்படிங்கிறது இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு அதில் கேட்டகரியில் ஐடி, அதில் இந்த டிசிஎஸ் இக்னைட் அண்ட் ஸ்மார்ட் ஹையரிங் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை ஃபார் டிரைவ் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் அதில் ஃபில் பண்ணக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸும் அக்யூரேட்டாக பார்த்துங்க. ஏன்னா நீங்கள் ஒருவேளை செலக்ட் ஆனதுக்கப்புறமா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போது நீங்கள் அங்கே ஃபில் பண்ணியிருக்க டீட்டெயில்ஸும் ப்ளஸ் நீங்கள் கொண்டு வர டாக்குமெண்ட்ஸ் வச்சு தான் வேலிடேட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அது நமக்கு ரிஜெக்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இப்போவே ரொம்ப கேர்ஃபுல்லாக எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணுங்கள். ஸோ சென்டர் வந்து நமக்கு இன் சென்டர், அதாவது ஃபிசிக்கலாக நம்ம டெஸ்ட் சென்டருக்கு போய் அட்டன் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உடனே அப்ளை பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சென்டரில் உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இல்லைனா எல்லா கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு சென்டர் கிடைக்கும், பட் ரொம்ப கொஞ்சம் லாங்கில் போயிடும். ஸோ நீங்கள் அதுக்கு ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போய் டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோ பார்க்குறீங்க, உங்களுக்கு இந்த ரோல் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, நீங்கள் இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா உடனே அப்ளை பண்ணிடுங்க. ஸோ அப்ளை பண்ணதுக்கப்புறமா ட்ராக் யுவர் அப்ளிகேஷனில் போய்ட்டு அதில் போய் நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா அப்ளைடு ஃபார் டிரைவ்னு இருக்கணும். அப்போ தான் உங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இது இன்சென்டர் டெஸ்ட் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸில் தான் நமக்கு சீட் அலோகேட் பண்ணுவாங்க. ஒருவேளை உங்களுக்கு லேட்டாக ஃபில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சென்டர் ரொம்ப தூரமாக கிடச்சிரும். அதுக்கப்புறம் சென்டர்லாம் மாற்றுறதுக்கு எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லை. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக குயிக்காக அப்ளை பண்ணுங்கள். டிசிஎஸோட ஆஃபர் லெட்டர் எல்லாமே டிசிஎஸோட அஃபிஷியல் மெயிலேருந்து வரும். வேறு எந்த ஒரு ஜிமெயிலோ, யாஹூ மெயில், ஹாட் மெயில், ரெடிஃப் மெயிலேருந்துலாம் நமக்கு எந்த ஒரு மெயிலும் ரிசீவ் ஆகாது. ஸோ அதனால் நம்ம வேறு மெயில் ஐடிஸ்லேருந்து உங்களுக்கு ஏதாச்சும் கான்டாக்ட் பண்ணி இந்த ஹையரிங் செலக்ட் ஆகணும்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுங்கள், இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பிபி எப்படின்னு அமௌண்ட் வச்சு கேட்டாங்க அப்படின்னா அது ஃபேக். ஸோ அது யாரும் எந்த ஒரு அமௌண்ட்டும் பே பண்ண வேண்டியதில்லை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. டெஸ்ட் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா 120 மினிட்ஸ், அதாவது 2 மணி நேரம். நியூமெரிக்கல் எபிலிட்டி, வெர்பல் எபிலிட்டி, ரீசனிங் எபிலிட்டி, கோடிங், இந்த 4மே நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். கோடிங் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சாம்பிளான கொஸ்டின் பேப்பரை நீங்கள் பார்த்துக்கலாம். எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே தான். ஸோ இந்த டிகிரி கிராஜுவேஷன் எல்லோரும் அப்ளை பண்ணலாம். மினிமம் 50% எபோவ் இருக்கணும்.
எந்த ஒரு பேக்லாக் அதாவது அரியர் இருக்கக்கூடாது, கரியர் கேப் வந்து 2 இயர்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஃபுல் டைம் கிராஜுவேஷன் மட்டும்தான் எலிஜிபிள். பார்ட் டைம் கரஸில் முடித்தேன், டிஸ்டன்ஸில் முடித்தேன் அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் இல்லை. ஏஜ் லிமிட் 18 to 28 இயர்ஸ்க்குள்ளே இருக்கீங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இது வந்து என்ட்ரி லெவல் ரெக்யர்மெண்ட் தான். ஆனாலும் உங்களுக்கு ப்ரியர் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து இதில் நீங்கள் என்ட்ரு பண்ணணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ட்ரிக்டான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். ஸோ ஃபர்தராக உங்கள் அப்ளிகேஷன் மூவ் ஆகிறப்போ ஏதாவது நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் ராங்கு தப்புன்னு தெரிஞ்சுது அப்படின்னா அப்போவே உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுங்கள். ஸோ இந்த அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் நம்ம வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாருமே போய் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கிங்க. எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட்.